வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. மீண்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கூடி வரும்போது நீர் அங்கே வருகிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். உம்மை உயர்த்தும் போது நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்படுகிறீர். ஆண்டவரே, இம்மட்டும் துதிகளாலும் ஸ்தோத்திரங்களினாலும் உம்மை உயர்த்தினோம், நீர் மகிமைப்பட்டீர். இப்பொழுது நீர் வார்த்தையினாலே எங்களோடு கூட இடைபெறப் போகிறீர். உங்களுடைய வசனத்தை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற நிமித்தம் நீர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, உங்களுடைய வார்த்தையை அனுப்புவீராக. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. நம்ம ஏன் பொதுவாக ஒரு புஸ்தகத்தை மொத்தமாக தியானிக்க போகிறோம் அப்படின்னா, சில காரியங்களை ரூத் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பொதுவாக அது ஒரு சரித்திரமாக இருக்குது. ரூத் அப்படின்ற ஒரு அம்மாவுடைய சரித்திரமாக இருக்கிறது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேலை சார்ந்தவங்க இல்லை, மோவாபிய ஸ்திரீ, மோவாபை சார்ந்ததான ஒரு ஸ்திரீ. இவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், இவங்க பேரில் ஒரு புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அநேகர் இதை குறித்து நிறைய தியானம் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய வேத பாடம் கொடுத்துருக்குறாங்க. நாம் இதில் ஒரு சில காரியங்களை மட்டும்தான் படிக்க போகிறோம். இந்த ரூத் புஸ்தகத்தினுடைய அமைப்பே ரொம்ப வித்தியாசம். அதிகமாக நான் நம்புறது எப்படின்னா, புக்ஸோடைய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுவே ஆவியானவருடைய அமைப்பு தான். ஆவியானவர் தான் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. எழுதப்பட்ட விதத்தில் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துக்கு பிறகு யோபு தான் வரணும் நியாயமாக. இப்போ யோபு புஸ்தகம் தான் அந்த சம்பவத்தின்படி பார்த்தா ஆதியாகமத்தில் நமக்கு ஆரம்பத்திலே வரணும். ஆதியாகமம் வந்த பிறகு நடுவிலே அது வரணும். ஆதியாகம புஸ்தகம் நடுவிலே யோபு புஸ்தகம் வரணும். ஏன்னா யோபுடைய சரித்திரம் மோசே காலத்துக்கு முற்பட்டது. ஆனால் அமைக்கப்பட்ட விதம் பார்த்திங்கன்னா நமக்கு அது சங்கீதத்துக்கு முன்னாடி வரும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பவுல் சபைகளுக்கு நிருபம் எழுதுவார். ரோமரில் ஆரம்பித்து தெசலோனிக்கேயரில் முடிப்பார். அதுக்கு பிறகு தனி மனுஷனுக்கு போயிடும் நிருபம்லாம். ஆனால் அந்த 7 பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 சபைகளுக்கு எழுதுவார். ஆனால் எழுதப்பட்டதில் முதல்ல எந்த சபைக்கு அவர் எழுதினார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெசலோனிக்கேயருக்கு தான் ஃபஸ்ட்டு எழுதினார். கால அமைப்பின்படி கிபி 45 அவர் என்ன பண்ணுறாரு, தெசலோனிக்கேயருக்கு தான் ஃபஸ்ட்டு எழுதுறாரு. ஆனால் அமைப்பின்படி பார்த்தீங்க சொன்னால் தெசலோனிக்கேயர் தான் கடைசியாக இருக்கும், ரோமர் ஃபஸ்ட்டு இருக்கும் 7 சபைகளில் பார்த்தீங்கன்னா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அது ஒரு அமைப்பு. ரோமர் என்பது ரட்சிப்பில் ஆரம்பிக்கும், தெசலோனிக்கேயர் வருகையில் முடியும். எதை மெயின் ஃபோக்கஸாக எழுதியிருப்பாருன்னா, ரோமரில் ரட்சிப்பை பற்றி மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் தெசலோனிக்கேயரை பார்த்தீங்கன்னா வருகையில் இருக்கும், வருகையை பற்றி தான் அதிகமாக எழுதியிருப்பார். ஸோ அப்போது ஆவியானவர் இந்த புக்கை அமைக்கிற விதத்துக்கே என்ன இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. நாம் எந்த காலகட்டத்தில் வேணால் எழுதலாம், ஆவியானவர் தான் அதை அமைக்கிறார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரூத்து புஸ்தகம் இருக்குது. ரூத்து புஸ்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாயாதிபதிகளுக்கும் சாமுவேலுக்கும் நடுவில் வரும். ஏன் அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க, ஏன் ரூத்து புக்கு அந்த இடத்துக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஒன்று இருக்குது. இப்போது வேத வாக்கியங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பழைய ஏற்பாடு முழுக்க இயேசுவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் இயேசு சொல்லுவார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எந்த வேத வாக்கியம்? இயேசு இருக்கும்போது புதிய ஏற்பாடே இல்லை, அதுக்கப்புறம் தான் எழுதுனாங்க. ஸோ இப்போ இயேசு காலத்தில் சொல்கிற வேத வாக்கியம் எது அப்படின்னு கேட்டால் பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இயேசுவை பற்றி தான் இருக்கும், அவர் தான் ஃபோக்கஸ். எதுக்காக அப்படின்னா, இயேசு வரும்போது தெரிஞ்சு கொள்வதற்காக. இவரை பற்றி தான் இவ்வளவும் சொல்லியிருக்கு, அவர் வந்துட்டாருன்னு ஜனங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிதாவாகிய தேவன் அப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு அமைப்பு என்ன, ரூத்தின் புஸ்தகத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுடைய ஊழியம் 2 வகை. ராஜாவும் ஆசாரியனுமா ஒரு ஊழியம் பண்ணணும். மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு நம்ம சொல்லுவோம். எபிரேயர்கள் நிருபத்தில் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை பற்றி இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையில் வந்தார் அப்படின்னு இருக்குது. மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்ன அப்படின்னு கேட்டால், ராஜாவும் ஆசாரியரும் ஒருத்தரே இருப்பார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் தனி, ஆசாரியர் தனியாக இருப்பாங்க. ராஜாவும் ஆசாரியருமா ஒன்றா இருந்த ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் தாவீது தான் இருப்பார். மெல்கிசேதேக்கு ஆரம்பத்தில்
அது ஒரு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக அடையாளமாக இருக்கும். ஆனால் மாம்சத்தில் வந்ததில் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீது அப்படி இருப்பார். அவர் ராஜாவும் இருப்பார், ஏபோத் வஸ்திரமும் தரிச்சிருப்பார், பலியும் செலுத்துவார். அதை தவிர்த்து வேறு யாராவது, சாலமோனும் தாவீது மட்டும், அதை தவிர்த்து வேறு யாராவது அப்படி செஞ்சால் கர்த்தர் அவங்களை அடிச்சிடுவார். சவுல் பலி செலுத்தினாலும் சரி, அதற்கு பிறகு உசியா ராஜா செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் கர்த்தர் ஒத்துக்க மாட்டார். இவங்க 2 பேருக்கு மட்டும். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த மாதிரி இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ராஜாவும் ஆசாரியமும். இப்போ நம்ம சபையுமே அப்படி தான் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நம்ம கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறாராம், பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் நம்மை அழைத்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது. இப்போது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய மாடலே அப்படி தான், நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஜனங்க வேற, ராஜா வேற, ஆசாரியர் வேற. இப்போ நம்ம அப்படி இல்லை, ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த 2ம் உடையவராய் வந்தார், ஆசாரியராகவும் ராஜாவாகவும் வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியம் இப்போது ஆசாரிய ஊழியம் தான் முடிஞ்சிருக்கு. அவர் ராஜாவாக இருந்தாலும் இன்னும் ஒரு ராஜாவாக என்ன செய்யலை, பூமியில் ஆளுகை செய்யலை. ஆயிடவர் அரசாட்சியில் தான் அதை செய்ய போகிறார் வெளிப்படையாக. அவர் உள்ளுக்குள்ளே ராஜா தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் இயேசுவை கேட்கும் போது யூதருக்கு ராஜாவான்னா நீ சொல்லுகிறபடி தான் அப்படிங்கிறார். இயேசு பிறந்ததுலேருந்து சிலுவையில் அறையப்படுற வரைக்கும் அவரை ராஜா ராஜான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிறக்கும் போது யூதருக்கு ராஜாம்பாங்க, சிலுவையில் அறையப்படும் போது மேலே என்ன எழுதி போட்டாங்க, யூதருக்கு ராஜான்னு எழுதி போட்டாங்க. ஸோ அவர் ராஜா தான். ஆனால் ராஜ்யபாரம் இன்னும் பண்ணலை. அவருக்கு முதல்ல ஒரு வேலை இருக்குது, ஆசாரியத்துவம், பலியாகணும். அந்த ஆசாரியத்துவ வேலையை தான் முடிச்சிருக்கிறாரு. இன்னும் ராஜா ஊழியம் வரல. இது 2த்துக்கும் நடுவில் தான் இப்போ யார் வந்திருக்கிறா, திருச்சபை வந்திருக்கு, நாம் வந்திருக்கிறோம், புறஜாதி சபை வந்திருக்கு. இதனுடைய அமைப்பு தான் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இருக்கோம். உதாரணமாக ஆசாரிய ஊழியம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தோடு முடிவடையும். ராஜா ஊழியம் சாமுவேல் புஸ்தகத்தில் ஆரம்பிக்கும். ஏன்னா சாமுவேல் தான் ஃபஸ்ட்டு ராஜா வருவார். யார் வருவா, சவுல் வருவார், அதுக்கப்புறம் தாவீது வருவார். நியாயாதிபதிகளோடு கூட ஆசாரியர்களுடைய ஊழியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு ராஜாக்கள் ஊழியம் ஆரம்பிக்கும். இது 2த்துக்கும் நடுவில் புறஜாதி சபை உள்ளே வரணும். அதான் யார் வரா உள்ள அப்படின்னா ரூத்து வருவாங்க. அதனுடைய அமைப்பு தான் நம்ம வரப்போகிறதான இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய மறைபொருள் தான் ரூத்தின் புஸ்தகம். ரூத்து புஸ்தகம் ஏன் திடீர்னு 4 அதிகாரம் உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆசாரிய ஊழியம் முடித்து ராஜா ஊழியம் தொடங்கிறதுக்கு நடுவில் சபை வரணும். அதற்கு மறைபொருளாக தான் இருக்குது. இப்போ நாம் ரூத்து புஸ்தகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் சபை இருக்கிறது, புதிய ஏற்பாட்டு சபை இருக்குது. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசு ஆசாரிய ஊழியம் முடிச்சுட்டு போயிருக்கிறார், பரமேறி போயிருக்கிறாரு. எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார், வந்து ராஜா ஊழியத்தை செய்வார், ஆயிடவர் அரசாட்சி. அதுக்கு நடுவில் ரூத்து வந்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நீங்களும் நானும் இப்போ உள்ளே வந்திருக்கிறோம். சபை ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும், சபை காணாமல் போகும். ஸோ இதுதான் ரூத்து புஸ்தகத்துடைய அமைப்பு. ஸோ ரூத்து புஸ்தகத்தை இந்த ஆங்கிளில், இந்த விஷனில் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய சத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களை நிறைய நீங்கள் அதில் பார்க்கலாம். இந்த 4 அதிகாரத்தையே நீங்கள் பல வருஷம் தியானிக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் அதில் விஷயங்கள் இருக்குது. ரூத்து புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலேயே 3 விதமான பெண்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீகள் என்பது நமக்கு நல்லா தெரியும். பெண்கள் என்பது சபைக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ஓர்பால் இருக்கிறாங்க, இன்னொன்று ரூத் இருக்கிறாங்க, 3வது நகோமி இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் 3 விதமான சபைகளுக்கு அடையாளம். 3 விதமாக நாம் இப்போ தியானிக்கிற விதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 விதமான சபைகளுக்கு அடையாளமாக இருக்குது. இன்றைக்கும் இந்த 3 விதமான சபைகள் இருக்குது. பைபிளில் கொடுத்துருக்கிற இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 7 சபை இருக்கும். எபேசில் ஆரம்பித்து லவோதிக்கேயா வரைக்கும். இந்த 7 சபையும் இன்றைக்கும் பூமியில் இருக்கும். அதாவது லவோதிக்கேயா இருக்குதா அப்படி இல்லை, அந்த அமைப்பு, அதனுடைய தன்மைகள் இன்றைக்கும் இருக்கும். அதே சுபாவத்தோடு கூட சபைகள் இருக்கும் இன்றைக்கி பூமியில். அதனால தான் கர்த்தர் அதை கொடுத்து வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் ரூத்து புஸ்தகத்தில் இருக்கிற இந்த 3 சபைகளுடைய அமைப்பும் இன்றைக்கி இருக்கும். முதலாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நகோமியோடைய சுபாவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நாம் அப்படிப்பட்ட சுபாவம் உடையவங்களாக இருக்கிறோமா? ஒரு சுய பரிசோதனை தான். நாம் எந்த சபையை சார்ந்தவங்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம பேசுகிறது டினாமினேஷனை பற்றி அல்ல, சபையினுடைய சுபாவம். நீங்களும் நானும் தான் சபை. இங்கே உட்காந்துருக்கிற நீங்களும் நானும் தான் சபை, நாம தான் சபை. இப்போ நாம் எந்த சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம். அதான் அங்கே இருக்குது. முதலாவது வாசிங்க, ரூத்தின் புஸ்தகத்தில் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இப்போ நகோமி முதலாவது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எங்க பஞ்சம் இருக்குதோ அங்க அவங்க இருக்க மாட்டாங்க. எங்க பஞ்சம் இருக்குதோ அங்க இருக்க மாட்டாங்க. எங்க ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கதான் இருப்பாங்க. ஆசீர்வாதம் இங்க இருந்தா அவங்க அங்க போயிடுவாங்க. ஆசீர்வாதம் அங்க இருந்துச்சுன்னா அங்க இருந்து அங்க போயிடுவாங்க. இது ஒரு சுபாவம். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் சபையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது புறஜாதியார் இடத்துல போக வேண்டாம் என்று சொல்லுவார். அவராக பிடிச்சி கொடுக்குற காலகட்டம் வேறு, பாபிலோனுக்கு பிடிச்சி கொடுத்தார், அது வேறு. மற்றபடி சொல்லும்போது நீங்கள் போய் வேறு யாரோட என்ன செய்யாதீங்க, கலக்காதீங்க, வேறு எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே தங்கியிருங்கம்பார். ஆனால் அவங்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, பல நேரங்களில் திருப்பி அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. காரணம், அவங்களுக்கு ஒரு தேவை அங்கே இருக்கும். இப்போது இஸ்ரவேலில் பெத்லகேமில் தேவனுடையதான வீட்டில் என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இல்லை நாம் இந்த பஞ்சத்தில் இருக்க வேண்டாம், நம்ம புறப்பட்டு எங்கே போயிடுவோம், மோவாபுக்கு போயிடுவோம். மோவாப் யார்? ஆண்டவர் கர்த்தர் அருவருக்கிறதான ஒரு தேசம். வசனம் சொல்லுது 10 தலைமுறை மட்டும் மோவாபியருடன் சேரக்கூடாது அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்டதான ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு ஒரு குரூப் போயிருச்சு. சாப்பாடு கிடைக்குது, அங்கே ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் போகுது. இன்னைக்கு பல சபைகள் இப்படிப்பட்டதான ஒரு சுபாவம், எருசலேம் சபைகளை போல. இது எருசலேம் சபைக்கு ஒரு அடையாளம். இப்போ இது ஒன்றை வச்சுக்கிட்டு மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் வாசிங்க 19வது வசனத்தை வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். ஏன் பெத்லகேம் மட்டும் நடந்து திரும்பி போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இப்போ பெத்லகேமில் சாப்பாடு கிடைக்குதுன்னு இப்போ எங்கேருந்து போகிறாங்க? இப்போ மோவாப்லேருந்து பெத்லகேமுக்கு போகிறாங்க. முதல்ல பெத்லகேமில் சாப்பாடு இல்லை, மோவாபில் இருந்துச்சு. ஆசீர்வாதம் அங்கே இருக்குது அப்படின்ட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க. இப்போ அங்கே போய் தங்கி இருக்கும்போது பார்க்குறாங்க, இப்போ கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு. அங்கே அப்படி தான் வசனம் சொல்லுது, 10 வருஷம் அங்கே இருந்து விட்டார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ 10 வருஷம் கழித்து பார்க்குறாங்க, இப்போ வசனம் சொல்லுது மோவாபில் பஞ்சம் வந்துருச்சு, பெத்லகேமில் என்ன வந்துருச்சு, ஆசீர்வாதம், ஆகாரம் கிடைச்சிருச்சு. உடனே இவங்க புறப்பட்டு எங்கே போகிறாங்க? பெத்லகேமுக்கு போகிறாங்க. இப்படி ஒரு குரூப் ஒன்று இருக்கும், இப்படி ஒரு சபை இருக்கும். கர்த்தர் உங்களை எங்கே நாட்டப்படுறாரோ அந்த இடத்தில் நீங்கள் தங்கி இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிற இடத்துல தங்கணும். உங்களை கொண்டு வந்து வைத்த ஆண்டவர் உங்களை போஷிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில நேரங்களில் இப்படிப்பட்ட வனாந்திரம் வருவது இயல்பு. அதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான். வேதாகமத்தில் வனாந்தரத்தை கடந்து போகாத பரிசுத்தவான்கள் கிடையாது. இங்கே கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவானம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வனாந்தரத்தை கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் வேறு யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஆபிரகாம் வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார், ஈசாக்கு வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார், யாக்கோபு பிரயாணப்பட்டு போயிருக்கிறார். அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே போயிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் போயிருக்கிறாங்க. அதற்கு பிறகு எலியா போயிருக்கிறார், எலிசா போயிருக்கிறார், தானியேல் சிறைப்பட்டு போயிருக்கிறார், யோசேப்பு போயிருக்கிறார். அதற்கு பிறகு ஏன் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு போனார். சீஷர்கள் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போனார்கள். பவுல் பிரயாணப்பட்டு வனாந்தரத்துக்கு போனார். யார் போகலை? பல நேரங்களிலே நாம் இருக்கிற இடத்துல குறைவுகள் வருவது இயல்பு. அது வாழ்க்கையில் ஒரு பார்ட். பிரச்சனையோ போராட்டமோ உபத்திரவமோ நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பார்ட். அது ஒரு காலகட்டத்தில் அது கடந்து போகும். உடனடியாக நாம் என்ன செய்கிறோம், அந்த பிரச்சனையை சகிக்க கூடாமல் இமிடியேட்டாக உடனே நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மோவாபில் பாருங்கள், அங்கே சாப்பாடு கிடைக்குது, அங்கே போயிடுவோம், டெம்பரவரி அங்கே போயிடுவோம். அப்புறம் அங்கே இருக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறது, அங்கே கொஞ்சம் பிரச்சனை வரும். உடனடியாக என்ன செய்யறது, அங்கேருந்து புறப்பட்டு பெத்லகேமுக்கு வர்றது. கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த பிரச்சனையை நான் உனக்கு ஏன் அனுமதி கொடுக்குறேன்னா, நீ அங்கேயே இருக்கிறியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் அந்த பிரச்சனையே கர்த்தர் அனுமதி கொடுக்குறாரு. கர்த்தர் ஏன் உங்களை உபத்திரவத்துக்கு நேரம் நடத்துறாருன்னா, அந்த உபத்திரவத்தில் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு தான் ஆண்டவரே அந்த அனுமதி கொடுக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேர், அதுவும் இந்த ஜென்ரேஷன், இப்போ இருக்கக்கூடிய சபைகள் இந்த கிரேஸ் டாக்ட்ரின், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ் அப்படின்லாம் வரும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை,
கண்ணீர் இல்லை, உபத்திரவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு கேட்டால் விசுவாச அறிக்கை. நான் சொல்கிறேன், யாரும் போராட்டத்தை விரும்பவில்லை, யாரும் பிரச்சனையை விரும்பவில்லை. ஆனால் அது வாழ்க்கையில் ஒரு பார்ட். அது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பல நேரங்களில் உபத்திரவம் உண்டுன்னு இயேசு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா? உபத்திரவம் உண்டுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரும். அது 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 ஒரு பார்ட். சில நேரங்களில் நீங்கள் டாக்டரை கேட்டு பாருங்க, நல்ல டாக்டரை நீங்கள் கேட்டு பாருங்க, கொஞ்சம் ஜுரம் அடித்தா மாத்திரையெல்லாம் போடாதீங்கம்பாங்க. சாதாரண ஜுரத்துக்கு என்ன செய்யாதீங்க, மாத்திரைலாம் போடாதீங்க, அது நல்லது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இம்யூனிட்டி பவர் என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டெவலப் ஆகி கொஞ்சம் எதிர்த்து போராடுறதுக்கூடிய பலனை பெறும். அந்த ஜுரம் வர்றது நல்லதும்பாங்க. என்ன காரணம்? எனக்கு வலிக்கக்கூடாது, எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது. அதனால் என்ன ஆகுது, நீங்கள் விரும்புறது வேற விஷயம், ஆனால் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க மாட்டேங்குது. நான் ஆவிக்குரிய விதத்திலும் சொல்லுகிறேன். ஆவிக்குரிய விதத்திலும் சில நேரத்தில் என்ன வரும், சில பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், இல்லாமலாம் இருக்காது. அப்படி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கா? பொறுமையாக உட்கார்ந்து அதை சகிக்கக்கூடிய சுபாவம் இருக்குதா? உடனடியாக ஏன் இப்படி நடக்குது, எதுங்க என்ன பிரச்சனை, உடனே இப்படி நடக்குது, என்ன பண்ணலாம், உடனே ஒரு தீர்க்கதரிசியை பார்த்துருவோம். இப்போ நமக்கு என்ன, உடனே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களை கையில் வச்சிருக்கிறவருக்கு உங்களுடைய டிசைன் அவர் கையில் இருக்குது. உங்கள் டிசைன் அவர் கையில் இருக்குது. எதை எப்படி சால்வ் பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் சும்மா இருங்கிறாரு. நீங்களோ சும்மா இருப்பீர்கள். உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியாத ஒரே வேலை சும்மா இருக்கிறது. நம்மளால சும்மாவே இருக்க முடியாது பாருங்க. ஏதாவது ஒன்று அப்படியே, இது எப்படி வெளியே வர்றது, ஒன்றும் நமக்கு முடியாது, ஒன்றும் வர முடியாது. இல்லை, நமக்கு தான் தெரியுமே என்ன நடக்குதுன்னு. ஆண்டவர், நீங்கள் பல நேரத்தில் இப்படி விஷயத்தை காம்ப்ளிகேட்டட் ஆக்கி விட்டுறீங்க. இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை உள்ளே போக சொல்கிறாரு. இவன் என்ன பண்ணிவிட்டான், உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எல்லா ஆளுங்களாம் தாட்டியாக இருக்கான், ராட்சசராக இருக்கிறான், நாங்கள் உள்ளே போகல அப்படின்னு கர்த்தர் சொன்னார். சரி, அப்போ நீ ஒரு 40 வருஷம் என்ன செய்ய, சுற்றிட்டு வா. 40 வருஷமா தெரியாமல் சொல்லிட்டோம், நாங்கள் உள்ளே போகிறோம். அந்த பேச்சு கிடையாது. ஒன்று நான் போக சொல்லும் போது போ, இல்லை நான் சொல்லும் போது 40 வருஷம் கழிச்சு போ. இப்போ இவன் என்ன பண்ணுறான், போக சொல்லும் போது போகலை. 40 வருஷம்னு இவனுக்கு என்ன வந்துருச்சு, மனம் அடிவாயிருச்சு. இல்லை நாங்கள் இப்போயே உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அடி வாங்கிட்டு வந்தான். கர்த்தர் ஏன் அந்த 40 வருஷம் சுத்த சொன்னார்? உன்னை 40 வருஷம் சுத்த வைக்கணும்னு அவருக்கு ஆசை கிடையாது. அழகாக போய் பாருங்க, அவர் உள்ளே போக சொல்லும் போது ஏனோக்சின் புத்திரராகிய ராட்சதர் உள்ளே இருப்பாங்க. 40 வருஷம் கழிச்சு அவங்க உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது பாருங்க, அந்த ராட்சதரின் புத்திரர் உள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்க உள்ளே போகும்போது கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்ன வெளியிலும் இருக்கும், அதில் ஏனோக்சின் புத்திரர் இருக்க மாட்டாங்க. காரணம், நீ 40 வருஷம் சுற்றிட்டு வா, அதுக்குள்ளேயே உன் எதிரியெல்லாம் நான் அழிச்சு முடிச்சிடுறேன். நீ யாரை பார்த்து பயந்தியோ அவன் அங்கே இருக்க மாட்டான். காரணம், நீ அங்கே உள்ளே போகும்போது சமாதானமாய் குடியிருக்கணும், சந்தோஷமாக குடியிருக்கணும். உன் சந்தோஷத்துக்கு எது தடையாக இருக்குதோ அதை நான் நீக்கி போடுறேன். அது வரைக்கும் பொறுமையாக இரு. எத்தனை வருஷம்? 40 வருஷம் நீ இரு, நான் திருப்பி உன்னை பத்திரமா உள்ளே கொண்டு போகிறேன். ஆனால் நம்மளால் அந்த பொறுமை இருக்காது, நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக இதுக்கு என்ன செய்யலாம், உடனே புறப்பட்டு அங்கே போகலாம். அங்கே போனால் ஒரு பிரச்சனையும் இல்லையாமா. கவனிங்க, ஈசாக்குக்கு ஒரு பஞ்சம் வருது. ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் வருகிறது. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஆபிரகாம் என்ன பண்ணிவிட்டார், எகிப்துக்கு போயிட்டார். பஞ்சம் வந்த உடனே எங்கே போயிட்டார், எகிப்துக்கு போயிட்டார். கர்த்தர் எங்கே இருக்க சொல்கிறார் அங்கே இருங்க. சில நேரங்களில் வேலை ஸ்தலத்தில் கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களோ மேலே இருக்கிறவங்களோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை. உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா, இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாமா? கர்த்தர் சொல்லுவார், நீ அங்கேயே இரு. ஏன், அங்கே உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அடிமையாய் போன தானியேலை நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்தானாம் அவனுக்கு முன்னாடி. அந்த விளக்கத்தை சொன்ன உடனே முகங்குப்புற விழுந்தானாமா. இவன் அடிமை, அவன் ராஜா. ஆனால் அடிமைக்கு முன்னாடி யார் விழுறது, ராஜா விழுவார். கர்த்தரால் அதை செய்ய வைக்க முடியும். உன்னை ஓவர் நைட்டில் கர்த்தர் உயர்த்தி மேலே உட்கார வைக்கவும் கர்த்தரால் முடியும். யூ மஸ்ட், நீங்கள் கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கணும் பாருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க. நாம் போனது இயேசுநாதரே சொல்கிறாரு, அவர்களோ மோசேயின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடி செய்யாதிருங்கள். அவன் அப்படி தான் போதிப்பான் கரெக்டாக, அவன் செய்ய மாட்டான். அவனை விட்டு அவன் செய்கிறதெல்லாம் பார்க்காத, அவன் கரெக்டாக போதிக்கிறான் நான் மட்டும் பாரு. அவனுக்கு நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுத்துட்டு போட்டோம். நீ அவங்ககிட்ட என்ன செஞ்சிடாத,
நீ போயிட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்ட்டு கடைசியில் நீ வேஸ்ட்டாக போயிடாத. அதான் இப்போ நடக்க போகுது. நிறைய பேர் இங்கேருந்து மோவாபுக்கு போகிறது, மோவாப்லேருந்து திருப்பி பெத்லஹேமுக்கு வருது. அங்கே போனால் சரியாக இருக்கும், இங்கே போனால் சரியாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு இடத்துல தங்கி இரு. நீ எங்கே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒன்று தாங்க உண்மை. நாம் எங்கே கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கிறோமோ, எங்கே கர்த்தர் சொல்கிற இடத்துல ஸ்டே பண்ணுறோமோ, அங்கே கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அது எருசலேமாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், பாபிலோனாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், எகிப்தா இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை எகிப்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரா, அங்கே இருக்க சொல்கிறாரா, நீங்கள் இருங்க, கர்த்தர் எகிப்தில் வச்சு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை அங்கே போக சொன்னது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா, அங்கே போங்க, அங்கே உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவ்வளோதான். கர்த்தர் உங்களை சொன்ன இடத்துல நீங்கள் தங்கி இருங்க. அவன் மோசமானவன் தான், அது ஆண்டவர் தெரியுமே, சொல்லி தான் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருக்கிறாரு. பாருங்க, ஈசாக்கா சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தில் குடியிருன்னு சொல்கிறாரு. கீழே வசனம் சொல்லுது, தன் மனைவி அழகாக இருக்கிறபடினால அந்த ஊரார் தன்னை கொன்று போடுவார்கள் என்று ஈசாக்கு பயந்தானாமா. அப்புறம் என்ன அர்த்தம்? உயிர் பயம் இருக்கு அவனுக்கு. என்னை கொன்னே போடுவாங்க, ஆனால் என்னை பரவாயில்ல, நான் இங்கே இருக்கிறேன். ஏன்? என்னை கர்த்தர் இருக்க சொல்லியிருக்கிறார். இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த டிவியில் நிறைய வரும், பஞ்சம் வரும், பல தேசங்களில் வந்து பேங்க்ரப்ட் ஆகும், பல இடத்துல சிலிண்டர் விலை ஏறும், பெட்ரோல் விலை ஏறும், அப்புறம் அரிசி விலை ஏறும், எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லி டிவிலலாம் சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஜனங்கள் நிலைமை மோசமாக. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் சொல்கிற இடத்துல இருங்க. எப்பேற்பட்ட பஞ்சத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அலைந்து திரிகிற சபையாய் இருக்கவே கூடாது. இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், அந்த இடத்துல போய் இருக்கிறது, அந்த அனுபவம் உங்களுக்கு எனக்கும் இருக்கக்கூடாது. இதுதான் நகோமியோட அனுபவம். நகோமி அப்படிப்பட்டவங்க பாருங்கள், கடைசி வரைக்கும் மேன்மை அடையவே முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். இது நகோமியோட சுபாவம். ரெண்டாவது, இன்னொரு சபை இருக்குது பாருங்க, ஓர்பால்னு ஒரு சபை இருக்குது. இது ரெண்டாவது வகையான சபை. வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட யார் சொல்றது? நகோமி கிட்ட யார் சொல்றது? ஓர்வாலும் ரூத்தும் சொல்றாங்க. 2 பேரும் தான் சொல்றாங்க, உங்க கூடவே வந்துடுறோம் அத்தை, நாங்கள் உங்க கூடவே வந்துடுறோம், நீங்கள் எங்கே போறீங்களோ நாங்களும் அங்கே வரோம். ஏன்? இப்போ இவங்களும் பேசிக்காக எதுக்கு தான் வராங்க? ஆசீர்வாதத்துக்கு தான் வராங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே சாப்பாடு இல்லை, பெத்லகேமில் சாப்பாடு இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிக். அதான் நான் சொல்கிறேன், எப்போவுமே சொல்லுவேன், சபைக்கு ஆரம்பத்தில் நாம் தேவனை தேடி வருகிறது, தேவனை அறியாத காலத்தில் ஒரு 90% பேர் ஆசீர்வாதத்துக்காக தான் வரோம். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், நமக்கு ஏதோ ஒன்று குறைபாடு இருக்கும், அது சுகமளிக்க வேண்டிய இருக்கும், டெலிவரன்ஸ் தேவைப்படும், இல்லை டிப்ரெஷனில் இருப்போம், இல்லை கடன் தொல்லையில் இருப்போம். இதுலேருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், இதுக்கு தான் நம்ம வரோம். அது உண்மை, அதான் சுவிசேஷம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம எதிர்பார்ப்போடு தான் வரோம் ஆண்டவர்கிட்ட, அது தப்பும் கிடையாது. இயேசுகிட்ட வந்தவங்கள 100% பேர் எப்படி தான் வந்தான்? ஒரு தேவையோடு கூட தான் வந்தான். அது கண்ணு தெரியாதவங்களாக இருக்கட்டும், காது கேட்காதவங்களாக இருக்கட்டும், அல்லது வியாதிப்பட்ட குஷ்டமுடையவங்களாக இருக்கட்டும், அல்லது பிள்ளை மரிச்சு போச்சுன்னு வந்தவங்களாக இருக்கட்டும், அது உடம்ப சரீரம் சுகம் இல்லைன்னு வந்தவங்களாக இருக்கட்டும், வந்தவங்களில் பெரும்பான்மையானவங்க எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு தேவையோடு தான் வந்தாங்க. வசனத்துக்காக வந்தவங்க கொஞ்சம் பேர் தான், ஒரு 10%. ஒரு 90% தேவையோடு தான் வந்தாங்க. நம்மளும் அப்படி தான் வந்தோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாமெல்லாம் ஒரு ஆண்டோட தேவையோடு தான் வந்தோம். அப்படி தான் இந்த ஓர்பாலும் ரூத்தும் வராங்க. ஆனால் ஒரு இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது பாருங்களேன். இப்போ அவங்களுக்கு ஒரு வசனம் சொல்லப்படுது. 12-13 வாசிங்க பார்ப்போம். என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். இப்போ இவங்க ஆசீர்வாதத்துக்கு தான் வராங்க. ஆனால் ஆசீர்வாதம் இருக்குது, கிடைக்குதுன்னு தெரியுது. சாப்பாடு கிடைக்கும், பெத்லகேமுக்கு போயிட்டா என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும், ஆனால் ஃப்யூச்சர் கிடையாது. சாப்பாடு இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? ஃப்யூச்சர் கிடையாது. அங்கே போனால் கல்யாணம் பண்ண முடியும். இன்னொன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியஸ்ரீ என்ன பண்ண மாட்டாங்க? பெரும்பாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சட்டப்படி நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது? நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா என் பையனை தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அதான் முறை. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் இறந்துட்டா அவனுடைய தம்பியோ இல்லை அவனுடைய தம்பியோ தான் என்ன செய்யணும்? திருமணம் பண்ணணும். அது நியாயப்பிரமாண முறைப்படி. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை? வழி இல்லை. அப்போ எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? ஃப்யூச்சர் கிடையாது. நீங்கள் வேணால் உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் ஊர் சட்டப்படி அதான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம்.
ஆனால் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் கிடையாது. இதை கேட்ட உடனே, நல்லா கவனிங்க, இதை கேட்ட உடனே 2 பேருமே தான் அழுகுறாங்க. வாசிங்க 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். இப்போ 2 பேருக்கு தெரியுது ஃப்யூச்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ அத்தையோட நம்ம போகிறோம் பெத்லகேமுக்குன்னா சாப்பாடு கிடைக்கும், சோறு போடுவாங்க, 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா பெத்லகேமில் சாப்பாடு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு என்ன இல்லை, அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான், இப்படியே தான் போகும் என் லைஃப், ஃப்யூச்சரே கிடையாது. சத்தமிட்டு அழுதார்கள். அப்புறம் ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு, அதான் ரொம்ப முக்கியம், முத்தமிட்டாள் இல்லை, முத்தமிட்டு போனாள், போயிட்டா, திருப்பி போயிட்டா. இன்னைக்கு இப்படி ஒரு குரூப், இப்படி ஒரு சபை இயேசுகிட்ட இருக்குது. வருவாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வருவாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும் போது கொஞ்சம் அப்படியே பேக் ஸ்லைட் ஆவாங்க, கொஞ்சம் பேக் ஸ்லைட். என்ன நடக்கும், ஏது நடக்கும் தெரியாது. நோ ஃப்யூச்சர், நமக்கு என்ன இல்லை, எதிர்காலம் இல்லை. அதனால் நிறைய பிள்ளைகள் இந்த உலக பிரகாரமான வேலையை ப்ரிஃபர் பண்ணுது, உலக பிரகாரமான காரியங்களை ப்ரிஃபர் பண்ணுது. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது விசுவாசத்தின் அடிப்படையை கொண்டது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். உன் ஃபியூச்சர் என்னன்னு இங்கே தெரியாது, ஆனால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஊழியம் என்பது கர்த்தருடைய கரத்தை பிடிப்பது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நாளைக்கு இருப்பமா இருக்க மாட்டோம்னு கூட தெரியாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த உள்ளவர். சில ஆட்கள் எங்க ரிட்டர்ன் ஆகிறான் தெரியுமா? எங்க ரிட்டர்ன் ஆகிறான்? எனக்கு இங்கே வந்தால் ஃபியூச்சர் இல்லைன்னு அவன் யோசிக்கிறான் பாருங்க, அங்கே தான் ரிட்டர்ன் ஆகிறான். இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் எப்படி வந்தவங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களாம் ஏதோ படிக்காமல் வந்துட்டாங்கன்னு. இல்லை, நல்லா படித்து பிஇ படித்தவங்க, டாக்டர் படித்தவங்களாம் வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க மினிஸ்ட்ரிக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஏசுக்கிட்ட வரணும், என்ன கிடைக்கும், என்ன ஃபியூச்சர், பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று, எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவர் பார்த்துக்கொள்வார். அந்த நம்பிக்கையோடு தான் கர்த்தர்கிட்ட வரணும். ஒரு கூட்டம் திரும்பி போயிருச்சு, பேக் ஸ்லைடிங், திரும்பி போயிருச்சு. ஆனால் அவன் போகும்போது எப்படி போவான் தெரியுமா? அழுது முத்தமிட்டு. திரும்பி போகும்போது கூட எப்படி போயிருக்கான்? நல்லா அழுது முத்தமிட்டு. நான் தான் சொல்கிறேன், முத்தம் கொடுக்குறவங்க எல்லாரையும் நம்பிடக்கூடாது. நான் சொல்கிறது யூதாஸையும் ஒரு பாலையும் மட்டும் இல்லையா? 2 பேருமே முத்தம் கொடுத்துட்டு தான் போனாங்க, இல்லை 2 பேரும் முத்தம் கொடுத்து தான் போனாங்க. பேக் ஸ்லைடிங், பின்னாடி போகிறவங்க. சில நேரத்தில் அன்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், திடீர்னு பார்த்தா குத்திட்டு போயிடுவாங்க பின்னாடி. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்முடைய நேர் பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டும்தான் இருக்கணும். இப்பவும் சொல்கிறேன், என்ன கிடைக்கும் தெரியாது. ஊழியத்துக்கு வரீங்களா, வாங்க, ஆனால் என்ன கிடைக்கும்னு எங்களை கேட்காதீங்க, கர்த்தரை கேளுங்க. நீங்கள் வேலைக்கு வரல, ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுவும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா கற்றுக்க வந்திருக்கிறீங்க. உங்கள் ஊழியத்தை நீங்கள் தொடங்குற வரைக்கும் கற்றுக்கிற இடம் தான் இங்கே. அதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவர் தண்ணி மேலே நடன்னு சொன்னாரா, தைரியமாக போட்டை விட்டு இறங்கிடணும். ஏன்? நம்ம நடக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். இல்லை நடக்க தெரியாது மூழ்க போகிறோமா, கவலையப்படக்கூடாது, தூக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். இல்லையா, வேண்டாங்க, நான் திருப்பி போய் போட்லேயே உட்காந்துக்கிறேன், சோத்திரம், அங்கேயும் இயேசு உட்காந்துருக்கிறார். அவர் நடக்க சொன்னாலும் சோத்திரம், தண்ணியில் மூழ்க சொன்னாலும் சோத்திரம், போட்டில் உட்கார சொன்னாலும் சோத்திரம். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார், அவ்வளோதான். அது இருந்தால் போதும். டோன்ட் திங்க் அபவுட் த ஃபியூச்சர். அந்த பயமே உங்களுக்கு வேணாங்கிற. ஓர்வாளுக்கு பயம் வந்துருச்சு, கூட தான் வந்தாங்க. அப்பம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், ஃபியூச்சர் உனக்கு கணவன் கிடைக்க மாட்டார், பிள்ளை இருக்காது, ஒன்றும் இருக்காதியா, வரியா, இப்படி யோசிக்கிறாங்க. ஐயோ. ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கு. அதை பற்றின பயம் நமக்கு தேவையே. கடைசியாக ஒரு சபை இருக்குது, அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க 16வது வசனத்தை வாசிங்க, 1:16 வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுதான் நல்ல சபைக்கான அடையாளம், நல்ல ஊழியக்காரனுக்கான அடையாளம், நல்ல விசுவாசிக்கான அடையாளம். நான் கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ நான் அங்கே இருப்பேன், கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நான் இருப்பேன். அவர் என்ன கொடுக்குறாரோ அதை நான் சாப்பிடுவேன், அவர் சொல்கிற இடத்துல நான் ஊழியம் பண்ணுவேன். அவர் எப்படி ஊழியம் பண்ண சொல்கிறாரோ அப்படி ஊழியம் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை, ஒவ்வொருத்தரும் யூனிக்.
ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. நம்மளுக்கு எப்படி கை ரேகை வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனியாக இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையும் தனியாக இருக்குது. ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா கைரேகைன்னு அர்த்தம். மார்க்காக இருக்குது, அவரோட கையில் கைரேகையாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைரேகைன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது, என் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தருக்கு கிடையாது. ஒரு தாவீது தான், அடுத்து வர்றது சாலமோனா தான் இருக்கும், இன்னொரு தாவீதா இருக்காது. ஒரு மோசே தான், அடுத்து வர்றது யோசுவாவா தான் இருக்கும், இன்னொரு மோசே இருக்காது. ஒரு எலியா தான், அடுத்து வர்றது எலிசாவா தான் இருக்கும், இன்னொரு எலியா கிடையாது. யோவான் ஸ்நானகனே வந்தாலும், எலியாவின் ஆவியோடு கூட வந்தாலும் அது யோவான் ஸ்நானகன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். அப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணோம்? கர்த்தாவே, நீர் என்ன சொல்லுகிறீரோ, நீர் எங்கே இருக்க சொல்லுகிறோ அங்கே இருப்பேன். நீர் சொல்லுகிற ஜனங்களிடத்துல நான் ஊழியம் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற இடத்துல நான் வேலை பார்ப்பேன். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லும் போது நம்முடைய பார்வைக்கு அது ஏற்றதாக இருக்காது. ஆனால் நான் ஒன்று செய்யணும், நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, நான் செய்கிறேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் சொல்லுகிற இடத்தில் நான் இருப்பேன். அதையும் தாண்டி ரூத்துக்கிட்ட இருக்க ஒரு அற்புதமான சுபாவம். அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து, இது பவுலுடைய சுபாவம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து எங்க சாகிறாரோ அங்கே நான் சாவேன், எங்க உயிர்த்தெழுகிறாரோ அங்கே உயிர்த்தெழுவேன். கிறிஸ்து எங்க சொல்றாரோ அங்கே நான் சாவேன். கடைசி வரைக்கும் நான் கிறிஸ்துவை விட்டு பின்னாடி போகவே மாட்டேன். இப்போ ஓர்பாலுக்கு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் ரூத்துக்கும் சொன்னாங்க. யாரு? நகோமி. 2 பேருக்கும் சேர்த்து தான் சொன்னாங்க, என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? ஃபியூச்சர் கிடையாது. இந்த அம்மா சொல்லுது, ஃபியூச்சரை பற்றி எல்லாம் பேசாதீங்க, ஆனால் திரும்பி போகணும் மட்டும் சொல்லாதீங்க. என்னைக்கு உங்கள் பின்னாடி வரணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேனோ, சாவர வரைக்கும் உங்களை நான் பின்பற்றுவேன். நான் செத்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல தான் சாவேன ஒழிய பின்னாடி போகிறேங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற விசுவாசம். இன்னைக்கு சபைகள், ஒரு சில சபைகள் அப்படி இருக்குது. நிறைய பேர் பேக் ஸ்லைடிங். ஓர்வாள் போகும்போது இந்த அம்மா என்ன சொன்னாங்க? உம்முடைய தேவனே. ஆனால் ஓர்வாள் திரும்பி போகும்போது ரூத்து நகோமி சொல்கிறாங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? அவள் திரும்பி தன் தேவர்களிடத்துல போனாள். அந்த வசனம் பாருங்களேன், 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். தங்கள் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போனாள். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அவ ஜனத்துக்கிட்ட மட்டும் போல பின்மாற்றம் அடைஞ்சு அவ எங்க போயிட்டா? பழைய கடவுள்கிட்டே போயிட்டா. அவ எங்க இருந்து வந்தாலும் அந்த கடவுளை ஆராதிக்க போயிட்டா. ஆனா ரூத் அப்படி இல்லை. நான் உன்னை பின்தொடர்றது மாத்திரமல்ல, உன் தேவனையும் நான் பின்தொடர்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் இங்கே வந்தது ஆசீர்வாதத்துக்காக வேணா இருக்கலாம் ஆரம்பத்தில், ஆனால் பின்தொடர்கிறது ஆசீர்வாதத்துக்காக அல்ல, தேவனுக்காக, இயேசுவுக்காக. அவர் கொடுத்தாலும் கொடுக்கா விட்டாலும் நான் அவருக்கு பின்தொடர்வேன். எனக்கு ஃபியூச்சர் இருக்குதோ இல்லையோ நான் பின்தொடர்வேன். நான் உயிரோடு கூட இருக்கிறேனோ சாகிறேனோ நான் பின்தொடர்வேன். நான் இயேசுக்கு பின்னால் தொடர்கிறதை யாரும் தடுக்கவே முடியாது. பின்னாடி போங்கிற பேச்சு மட்டும் நீ பேசாதேங்க. இப்படிப்பட்ட சபை தான் கர்த்தருக்கு வேணும். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள சபை, கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வைராக்கியம். நான் சொல்கிறேன், இயேசுக்கிட்ட நான் வந்ததுக்கு காரணம் அவர் ஏதாவது கொடுப்பாருன்னு இல்லை. நான் இயேசுக்கிட்ட வந்ததுக்கு காரணம் இயேசு. அவரை மாதிரி ஒரு தேவன் எனக்கு கிடையாது. அவரை மாதிரி என்னை நேசிக்கிற ஒருவர் கிடையாது. அவர் மாதிரி என் பாவத்தை மன்னிக்கிற ஒருவர் கிடையாது. எனக்கு என்ன ஃபியூச்சர்னு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், என் ஃபியூச்சர் அவர் கரத்தில் இருக்கு. எனக்கு இனி அவரை தவிர வேற யாரும் கிடையாது. இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பின்தொடர்கிற ஒரு சபை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பின்தொடர்கிற ஒரு விசுவாசி, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஓர்பால் எதில் இல்லை? வம்ச வரலாறு லிஸ்ட்ல இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க, அங்க ஓர்பால் இல்லை. யார் இருக்கிறாங்க? ரூத் இருக்கிறாங்க. ஓபேதை ரூத்தின் இடத்துல பெற்றார். எத்தனை பேருடைய பேர் அதில் இல்லை தெரியுமா? எத்தனை பெண்களுடைய பேர் அதில் இல்லை? ஏன் ரெபேக்காள் பேர் கூட அங்கே இல்லை. சாராள் பேர் இல்லை. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரியும் பெற்றான்னு இருக்குது. அந்த வரிசையில் சாராள் பேர் இல்லை, ரெபேக்காள் பேர் இல்லை. ஆனால் யார் பேர் இருக்குது? ரூத்தினுடைய பேர் இருக்குது. காரணம் என்ன? தன்னலம் இல்லாமல் பின்பற்றின ஒரு அனுபவம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்.
நான் ஒரு வாலிப பிராயத்தில் இருக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, உனக்கு கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளை இல்லைம்மா, உனக்கு ஃபியூச்சரே என் கூட வந்தா இல்லைம்மா, பரவாயில்ல, என் வாலிப பிராயம் வீணா போனா பரவாயில்ல, ஆனால் அது போனால் கர்த்தருக்காக போகட்டும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? வாலிப பிராயம் வீணா போயிடக்கூடாது, அந்த நேரத்தில் ஓடணும், சம்பாதிக்கணும், சொத்து சேர்த்துடணும், அப்புறம் ஒரு 50க்கு மேலே கர்த்தர் இடத்துல இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருக்க ஓடும் போதே பலத்தோடு கூடு, முழு பலத்தோடு கூடு எனக்கு ஒப்புவி. இல்லைங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தால் என்ன கிடைக்கும்? அந்த பேச்சே கேட்காத, அந்த பேச்சே கேட்காத. நீ வா, உன்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு கர்த்தர் கூப்பிடலை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு கர்த்தர் கூப்பிடலை. உன்னை லட்சாதிபதி ஆக்குறேன்னு கூப்பிடல. உனக்கு வீடு கொடுக்குற, கார் கொடுக்குறேன்னு கூப்பிடல. உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறேன்னு தான் கூப்பிட்டார். அதை மாத்திரம் எதிர்பார்த்து வருகிற சபையாக இருக்குமானால் அந்த சபை தான் கர்த்தர் எதிர்பார்க்குற ரூத் சபையாக இருக்கும். பிரதிபலன் எதிர்பார்க்காம. எனக்கு அதை கடைசியாக ஒரு காரியம் இருக்கு, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். வாசிங்க 4:13-14 வாசிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. இப்போ நகோமி பேர் வந்துருச்சு, யார் பேர் போயிருச்சு? ரூத் பேர் போயிருச்சு. அதுக்கப்புறம் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் ரூத்துங்கிற பேரே இருக்காது. மருமகளாகி இப்போ தாய் யார் ஆகிட்டா? அந்த பிள்ளைக்கு நகோமி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூத் இருக்கவே மாட்டாங்க, ரூத் காணாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரூத் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. பைபிளில் ரூத்தை பற்றி எங்கேயுமே ஒரு நம்ம சொல்லும் போது அங்கே வரும், நம்ம எங்கள் மத்திய சுவிசேஷத்தில் வரும். அதுக்கப்புறம் ரூத்து காணாமே போயிட்டாங்க. ஏன் காணாமல் போயிட்டாங்க? அவங்க உள்ளே வந்தது எதுக்காக தெரியுமா? அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது. என்ன ஊழியம்? முடிந்து போன இஸ்ரவேலின் வம்சத்தை தொடங்கி வைக்கிற ஊழியம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அதை அவங்க தொடங்கி வச்சாங்க. அந்த பிள்ளையை நகோமி மடியில் கொடுத்தாங்க. அத்தோட ரூத்து காணாமல் போயிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களையும் என்னையும் சர்ச்சுக்குள்ளே கொண்டாந்துருக்கிறாரு. முடிந்து போன இஸ்ரவேலுடைய வம்ச வரலாறுல மீண்டும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இடையிலே திருச்சபையாய் நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். ரூத்தா, மீண்டும் இயேசு வருகிற வரைக்கும் திருச்சபை இருக்கும். இஸ்ரவேல் சபையை உருவாக்கி விட்டு இந்த சபை மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு சபை இருக்காது. இஸ்ரவேலுடைய சபை பூமியில் இருக்கும். ஆனால் ரூத்து பரலோகத்தினுடைய வம்ச வரலாறு அட்டவணையில் வந்த மாதிரி உங்களை என்னையும் கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். அப்போ இந்த பூமிக்குரியதில் உங்களுக்கு எனக்கு எந்த மேன்மையும் இல்லை. மேலே இருக்கிற மோசையை தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் கீழே இருக்கிற யோசுவாவை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். தன்னுடைய கூடாரத்துக்கு போன மோசையை ஜனங்கள் பார்த்து கொண்டாங்க. அவன் போவான், பின்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் கூடார வாசலில் உட்கார்ந்துருந்த யோசுவாவை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, மோசே மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். கீழே நடத்துகிற பொறுப்பு யோசுவாவின் இடத்துல வரணும். நியாயமாக யார்கிட்ட வரணும்? ஆரோனின் புத்திரர் கையில் வரணும். இல்லைனா மோசேயோடைய பசங்கிட்டையாவது வரணும். யார் கைக்கும் வரல. யாருக்குமே தெரியாது, யாருமே பார்க்கல, அவசியமும் இல்லை. நான் என் ஊழியத்தை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் எதை பற்றியும் கவலைப்படாமல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனை பரலோகம் முன்குறித்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர் அவனை உயர்த்துறான். அதே காரியத்தை தான் ரூத் செய்கிறாங்க. நான் எதுக்காக வந்தேன்? சும்மா வரேன், உங்கள் பின்னாடி நான் வந்துக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான். பேச்சை ஓவர். என்ன நீ வந்தால் எந்த சந்தோஷமும் கிடைக்காது, பரவாயில்ல. உனக்கு நான் எதுவும் எதிர்காலமே இருக்காது, பரவாயில்ல. சாப்பாடு மட்டும் போடுவேன், பரவாயில்ல. ஏன்? நான் கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு நாள் ஒரு சந்ததியை உருவாக்கி விட்டு விட்டு நான் காணாமல் போய்விடுவேன், அவ்வளோதான். வேற என்ன உனக்கு பிரதிபலன் இருக்க போது? நகோமி பேர் வந்துருச்சே, நகோமியை முன்னாடி உட்கார வச்சிட்டாங்களே, நகோமி தாயாயிட்டாலே, உன்னை கூட மருமகன் சொல்லிட்டாங்க, ரூத்துன்னு கூட சொல்லலையே, உன் பேர் கூட இல்லாமல் போச்சே. கவலை இல்லை, என் பெயர் இங்கே இருக்கோ இல்லையோ, ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் இருக்கிறது. என்னை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை கொண்டு போய் மேலே உட்கார வைப்பார். இந்த நோக்கத்துக்கு தான் ரூத் வேலை பார்த்தாங்க. இங்கே இஸ்ரவேலை என்னை ஏற்றுப்பானோ ஏற்றுக்க மாட்டானோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இப்பவும் சொல்கிறேன், இஸ்ரவேல்காரன் நம்மளை ஏற்றுக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. அரசாங்கம் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சக விசுவாசி ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த ஊழியக்காரன் ஏற்றுக்கிறான்ற அவசியம் இல்லை. என்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் கணக்கு கொடுக்க போகிறது அவருக்கு தான் கொடுக்க போகிறேன். நியாய தீர்ப்பு அவர் கொடுக்குறார். நியாய தீர்ப்பு வேற யார் கையில் இல்லை, கர்த்தர் கருத்தில் இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். என்னை யார் உயர்த்தினாலும் உயர்த்தா விட்டாலும், யார் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்கா விட்டாலும், என்னுடைய நான் செய்கிற நன்மையான காரியங்கள் யாருக்கு தெரிந்தாலும் தெரியா விட்டாலும், ஒரே ஒருத்தருக்கு தெரிஞ்சால் போதும்,
அவர் என்னை உயர்த்துவார், அவர் புஸ்தகத்தில் என் பேரை எழுதுவார், அது எனக்கு போதும். இந்த ரூத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த 3 விதமான சபைகளும் இருக்கு. நகோமியும் இருக்கு, ஓர்பாலும் இருக்கு, ரூத்தும் இருக்கு. இதில் நாம் எதில் இருக்கிறோங்கிறது தான் போச்சு. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எழுந்திருப்போமா? நன்றி ஆவியானவரே. இன்னைக்கு இந்த 3 சபைகளில் நான் எந்த சபையாக இருக்கிறேன்? சபைனா நான் சொல்கிறது, சர்ச்னா நான் சொல்கிறது உங்களை தான். நான் தான் சபை. என்ன தான் கர்த்தர் மனவாட்டின்னு சொல்கிறார், நம்மளை தான் சொல்கிறார். இப்போ நான் இந்த 3 வகையில் நான் எந்த வகையில் இருக்கிறேன்? நான் கிறிஸ்துவை ஆகாரத்திற்காக பின்தொடர்கிறேனா? ஆசீர்வாதம் இருந்தால் நான் பின்தொடருவேன். எங்கே ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கே போயிட்டே இருப்பேன். நிலையாக இருக்க மாட்டேன். அலைந்து திரிகிறவனாக இருப்பேன். காயின் தான் அலைந்து திரிகிறவன், ஆகார் தான் அலைந்து திரிகிறவங்க. ஆனால் சேத்து ஒரே இடத்துல இருந்து வம்சம் வந்துச்சு. சாராள் ஒரே இடத்துல இருந்தாங்க. நீ அலைந்து திரிகிற அனுபவத்தில் இருக்கிறவங்களா? நீ ஒரே இடத்துல இருக்கிறவங்களா? ஆகாரம் கிடைக்குதுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஆகாரம் எங்கே கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் போகிற ஒரு கூட்டம் இருக்குது. நான் ஆகாரம் சொல்கிறது ஆவிக்குரிய ஆகாரத்தை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, அங்கே நல்லா பாடுறாங்க, அங்கே நல்லா கூட்டம் வருது. இல்லை, உன்னை கர்த்தர் எந்த இடத்துல நாட்டினார்னு பாருங்க. ஒரு சிலரை கர்த்தர் வழியருகே வைத்திருக்கிற மரமாய் வச்சிருக்கிறார். ஒரு சிலரை தோட்டத்துக்குள் நாட்டி வைத்திருக்கிறார். நீ தோட்டத்துக்குள்ள எந்த மரமாக வேணாலும் இருக்கலாம். நீ எந்த தோட்டத்தில், அவருடைய தோட்டம் அவர் நியமித்த இடத்துல நீ இருக்கணும், அவ்வளோதான். 2வது, இன்னைக்கு கர்த்தருக்கு பின்னாடி வர ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் ஃப்யூச்சர் எனக்கு இருக்குதா இல்லையா கால்குலேட் பண்ணி, ஃப்யூச்சர் இருந்தால் ஆண்டவர் சொல்கிறத நான் செய்வேன். எனக்கு எது ஃப்யூச்சரோ அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். பிரதிபலன் எதிர்பார்த்து மோசேயை குறித்து சொல்லுகிறது, அவன் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். எதை வெறுத்து தெரியுமா? பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. எனக்கு எதுபா ஃப்யூச்சர்? நான் ஈஜிப்ட்லே இருந்தா பார்வோன் குமாரத்தின் மகனா, ஒரு ராஜகுமாரனா, ரதத்தில் போய்கிட்டு சகல வசதியோட சாவர வரைக்கும் நல்லா இருக்கலாம். ஆனால் இன்னொன்று இருக்கு, நான் போனால் எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அடிமைகளோட அடிமையாக இருக்கணும், என்ன நடக்கும்னு தெரியாது, எனக்கு ஃப்யூச்சருக்கா தெரியாது. ஆனால் நான் எதை தெரிஞ்சுக்கிறேன்? மோசே துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இன்னைக்கு நம்ம 3வது சபையாக, ரூத்தாக, நான் எதுக்கு பின்பற்றுகிறேன், ஏன் பின்பற்றுகிறேன்னு தெரியாது. ஆனால் நான் பின்பற்றுகிறேன். காரணம், கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பு. அவர் கொடுக்குறாரு, கொடுக்கல. அவர் நெருப்புலேருந்து காப்பாற்றுறாரு, காப்பாற்றாமல் போகிறாரு. சிங்கக்கெபிலேருந்து வெளியே எடுக்கிறாரு, எடுக்காமல் போகிறாரு. கல்லறையை விட்டு வெளியே என் சகோதரனை எடுக்கிறாரு, எடுக்காமல் போகிறாரு. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன். அவர் கொடுத்தாலும் நேசிப்பேன், கொடுக்காவிட்டாலும் நேசிப்பேன். நான் கொன்று போட்டாலும் அவரை நேசிப்பேன். நான் கொன்று போட்டாலும் அவரை நேசிப்பேன். உயிரோட இருந்தாலும் அவரை நேசிப்பேன். கொஞ்சம் குறைவு வந்தால், கொஞ்சம் வனாந்தரம் வந்தால், கொஞ்சம் ஏற்றத்தில் இருக்கிற இடத்துல தாழ்வு வந்தால், கொஞ்சம் பிரச்சனை வந்தால் உடனே கிறிஸ்துவ விட்டு போகிற அனுபவம் இல்லை. நான் இதுக்காக கிறிஸ்துவக்கிட்ட வரல. நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிறிஸ்துவக்கிட்ட வந்தவன். அதான் ரூத்து சொல்கிறாங்க, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஃப்யூச்சர் இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது. வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியாது. நான் வர்றது உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பேன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீ சொல்கிற இடத்துல நான் சாவேன். அவ்வளோதான். இப்படி ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்குறார். இந்த 3 சபையில் நம்ம எந்த சபையாக இருக்கிறோம்? நம்ம ரூத்தாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் தான் அப்பா. இப்போவே எங்களுக்கு போதுமானதெல்லாம் கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் வேணும்னு கேட்காம இன்னும் எங்களுக்கு இயேசு வேணும்னு கேட்போம். எங்களுக்கு நீங்கள் போதும் இயேசப்பா சொல்லுவோமா? எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிற ஒரு சபையாக ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை மாத்திரம் விரும்புகிற ஒரு சபையாக, இடதுபுறமும் வலதுபுறமும் விலகி ஓடாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் பார்வை உண்மையிலேயே இருக்கட்டும் ஆண்டவரே.
உங்களை மட்டும் நேசிக்கிற ஒரு சபையாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.